வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கடலை கறி. இந்த கடலை கறி ஆப்பம், இடியாப்பம், புட்டு கூடலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கருப்பு கொண்டக்கடலை. இதில் அதிக நார்ச்சத்து, இரும்பு சத்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கொண்டக்கடலையை ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்றதுல அதிக ப்ரோட்டீனும் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த கடலைக்கறிக்கு 3 பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காய பேஸ்ட். மொத்தமாக நம்ம இந்த கடலைக்கறிக்கு 3 வெங்காயம் சேர்க்க போகிறோம். அதில் 1.5 வெங்காயத்தை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்பவும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 1.5 தக்காளியை ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கிறது வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவல் ரேஷியோவில் அரைச்சி எடுத்துக்கணும். ஒருவேளை தக்காளி புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தக்காளியே போதும். அடுத்து 150 கிராம் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய கடலைக்கறி கொஞ்சம் திக்னஸ் வர இதுலேருந்து கொஞ்சம் கடலை மட்டும் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/4 கப் கொண்டக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், அடுத்து 6லேருந்து 10 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் வறுக்கல்ல சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்பவும் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அடுத்து நம்ம கடலைக்கறி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 3 லவங்கம், 3 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, 1 பிரிஞ்சி இலை சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் இதில் 1.5 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்ச வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியிலேருந்து இந்த மாதிரி எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கணும். இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்ததும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம அரைச்ச கொண்டக்கடலை பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கினதும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுடைய கடலைக்கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொண்டக்கடலை மட்டும் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கடலைக்கறி செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. எல்லாமே கண்டிப்பாக விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிச்சதும் இதில் நம்ம வேக வச்சு எடுத்த கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் இந்த மசாலா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த கடலைக்கறி நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக வாசனைக்காக கஸ்தூரி மேத்தியை நம்ம கைக்கு நடுவில் வச்சு க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான கடலைக்கறி ரெடி ஆகிடும். இது ஆப்பத்து கூட ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.